Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளுமே நம்ம தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சு ஆங்கில எழுத்துக்களை எப்படி படிக்கிறது அண்ட் வார்த்தைகளை வரக்கூடிய உச்சரிப்புகளை வச்சு ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற உச்சரிப்பு என்ன அப்படின்னா இஸ் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் கத்துக்க போறோம். இந்த இஸ் அப்படிங்கிற உச்சரிப்பு என்னென்ன மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் வருது, வார்த்தைகள்ல நம்ம எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா கத்துக்கலாம். இது போல உங்களுக்கும் ஈஸியா இங்கிலீஷ் படிக்க கத்துக்கணுமா? நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா நீங்க கத்துக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், இங்கிலீஷ்ல என்னால் வாசிக்க முடியல எழுத முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் பார்க்க போறோம். இஸ் அப்படிங்கிற சவுண்டு இங்கிலீஷ்ல எந்த எழுத்துக்கு வருது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற எழுத்தோட சவுண்டு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. இந்த சா அப்படிங்கிற இந்த எழுத்து நம்ம வடமொழி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஸ் அப்படிங்கிற சவுண்டு எஸ் அப்படிங்கிற எழுத்துக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ்ல இந்த எஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இஸ்ங்கிற சவுண்டு. இந்த எஸ்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது என்னென்ன மாதிரி வார்த்தைகள் சேர்ந்து வரும், அதாவது என்னென்ன எழுத்துக்கள் சேர்ந்து வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ் அப்படிங்கிற எழுத்துக்கும் இஸ் அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி சி வை, ஸோ சிக்கு பக்கத்துல வை வந்தாலும் இந்த சிக்கு இஸ்ங்கிற சவுண்டு இருக்கு. அதே மாதிரி சிஇக்கு இஸ்ங்கிற சவுண்டு இருக்கு. அடுத்து நான் ஒரு சிஇ கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு வார்த்தையோட கடைசியில சிஇன்னு முடியுதுன்னா இஸ் அப்படின்னு முடியும். அதே மாதிரி வேர்டோட ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா அங்கேயும் நமக்கு இஸ்ன்ற சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்இ சிஐ எஸ்எஸ் எஸ்டி. ஸோ என்னென்ன மாதிரி வார்த்தைகள்ல இந்த இஸ்ங்கிற சவுண்டு எப்படி வருது இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமா ஒரு 9 சவுண்ட்ஸ் இருக்கு. எஸ்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் உங்களுக்கு இஸ் அப்படிங்கிற சவுண்ட் தான் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிளோட நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ங்கிற எழுத்துக்கு எங்க பார்த்தாலுமே நீங்க கொடுக்க வேண்டிய சவுண்ட் என்னது? இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். ஸோ அது வேர்டோட ஸ்டார்டிங்ல இருக்கலாம், ஒரு வார்த்தையோட கடைசியில இருக்கலாம், மிடில் இருக்கலாம், எங்கனாலும் இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, இஸ் ஏ சேண்ட் சாண்ட் சாண்ட். ஓகே, சாண்ட் சாண்ட். சாங் இஸ் ஆ சா. நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸ்லயே நான் உங்களுக்கு படிக்கிற மெத்தட் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது வவல் வருது அப்படின்னா இந்த எஸ்ஸோட சவுண்டு இஸ், இந்த வவலோட சவுண்டு என்ன? இப்போ ஏங்கிற சவுண்ட் அப்படின்னா இஸ் கூட்டல் ஏ சே அப்படின்னு படிக்கணும். உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா படிக்கணும். அது எல்லாத்துலயுமே அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, சில்க் இஸ் இ சி இல்க் சில்க். சிங் என்னும் ஜியும் சேர்ந்து வந்தா என்ன சவுண்டு? இங்குங்கிற சவுண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்க ஐக்கு இங்கிற சவுண்டு இஸ் இ சி இங் சிங். ஓகே, ஸோ ரெண்டாவது பாருங்க, சியும் வையும் சேர்ந்து வந்தா நம்ம என்ன சவுண்ட் பார்த்தோம்? இஸ்ங்கிற சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க இஸ்ங்கிறது இந்த சிக்கான சவுண்டு தான் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, இஸ் ஐ சை இக் இல் சைக்கிள். ஸோ இங்க இஸ் ஐ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஏன் நீங்க சி மட்டும் மென்ஷன் பண்ணலாமே, ஏன் சி வைன்னு கொடுக்குறீங்கன்னா இந்த சியும் வையும் சேர்ந்து வர்ற நேரத்துல சேர்ந்து வரக்கூடியதுல நமக்கு இந்த சிக்கு இஸ்ங்கிற சவுண்டு இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இது. இப்ப சி மட்டும் கொடுத்தா சிக்கு இஸ் சவுண்டு நம்ம சொல்ல முடியாது. சிக்கு இக்குங்கிற சவுண்டு இருக்கு, அதே மாதிரி இச்சுங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியணுன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஸோ இச்சுங்கிறத விட இஸ்ங்கிறது தான் கரெக்டான சவுண்டு. சியோட சவுண்டு எஸ்ஸோட சவுண்ட் மாதிரி வரும். அடுத்தது பாருங்க, சி லிண்டர் சிலிண்டர். ஸோ இல்லு இலி டர் சிலிண்டர். இங்கேயும் இஸ் சவுண்டு தான். அதே மாதிரி இங்க நான் உங்களுக்கு சி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சி சவுண்டு தான் உங்களுக்கு வரும். அடுத்து ஃபேன், சியும் வையும் சி 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 ஃபேன்சி. லேசி லேசி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல அதாவது சியும் வையும் சேர்ந்து வர இடத்துலையும் இஸ்ங்கிற சவுண்ட் வரும். அடுத்தது பாருங்க, சியும் ஈயும் சேர்ந்து வார்த்தையில கடைசியில வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்க எல்லாமே நீங்க எப்படி படிக்கணும்னா இஸ் அப்படிங்கிற சவுண்ட்ல தான் உங்களுக்கு அந்த வேர்டு முடியும். அதே மாதிரி இங்க வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வந்திருக்கு, இங்க அடுத்து நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை மாத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இங்க டான்ஸ்
இட் and dance dance. Fen is fence. Fe is face. Rai is rise. அப்போ இங்க நம்ம லாஸ்டா இருக்க சிக்கு என்ன சவுண்ட் கொடுத்திருக்கோம்? இஸ் அப்படிங்கிற சவுண்ட் கொடுத்திருக்கோம். இது சீரல், சென்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர இடத்துல இஸ்ஸுங்கிற சவுண்டு. அதாவது எஸ்ஸும் சியும் சேர்ந்து வந்தா எஸ்ஸோட சவுண்டு இஸ், சியோட சவுண்டு இக்கு. இப்போ வந்து இந்த வேர்டு பாருங்களே, SCCOTY. ஸோ இந்த வேர்டு என்னது? ஸ்கூட்டி. ஸ்கு ஊட்டி, ஸ்கூட்டி அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி சவுண்ட் வரும்னா இஸ் இக்கு ஊ கு டி, ஸ்கூட்டி. அப்போ இங்க சிக்கு என்ன நம்ம சவுண்ட் வந்திருக்கு? இக்குங்கிற சவுண்ட் வந்திருக்கு. ஓகே, ஆனா ஒரு சில வார்த்தைகள்ல நம்ம அந்த எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர இடத்துல இஸ்ஸுங்கிற சவுண்டு தான் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லா வார்த்தைக்குமே வந்துடாது, ஒரு சில இடத்துல வரக்கூடிய வேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சிசர்ஸ். அப்போ இஸ்ஸு இ, சி, இஸ்ஸு இ. அப்போ எஸ்ஸுக்கும் சிக்கும் சேர்த்து என்ன சவுண்ட் வருது? இஸ்ஸுங்கிற சவுண்ட் வந்து வருது. சிசர்ஸ். அதே மாதிரி பாருங்க, சயன்ஸ், சயன்ஸ். இங்க வந்து இஸ்ஸு சவுண்டு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சென்ட். ஓகே, அடுத்தது அசென்ட், அசென்ட். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்ஸுக்கும் சிக்கும் சேர்த்து இஸ்ஸுங்கிற சவுண்ட்ல தான் முடியுது. ஏன்னா ஏ சென்ட் அப்படின்னு தான் படிக்கிறோம், அசென்ட். அப்போ இஸ்ஸு ஏ அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம வந்து படிப்போம். அப்போ எல்லா இடத்துலையுமே எஸ்ஸும் சியும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்கணும்ட்டு இல்லை. ஆனா ஒரு சில வேர்ட்ஸ்ல இந்த மாதிரி சவுண்ட்ஸ்ல தான் வருது. அதனால எஸ்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் தெரிஞ்சுக்கும் போது இதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, எஸ்ஸும் ஈயும் சேர்ந்து இஸ்ஸுங்கிற சவுண்டு. இது வார்த்தையோட கடைசியில வந்து உங்களுக்கு முடியும். எப்படி? மவுஸ், ரோஸ், ரேஸ், இரேஸ். ஸோ இங்க எல்லாமே என்ன வருது? லாஸ்ட்ல எஸ்ஸும் ஈயும் வருது. அதோட சவுண்ட் என்னவா வருது? இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வருது. அடுத்தது பாருங்க, சியும் ஐயும் சேர்ற இடத்துல இஸ் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து சியோட சவுண்டு கத்துக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரூல். இங்க வந்து பாருங்க, சர்க்கிள். ஸோ ஓகே, சர்க்கிள், சிட்டி. ஸோ இது நம்ம எழுதும் போது தமிழ்ல இந்த சி வந்து யூஸ் பண்ணுவோம், சிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நமக்கு சவுண்டு, எஸ்ஸோட சவுண்டு தான் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த சி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சர்க்கஸ். ஓகே, சர்க்கிள், சிட்டி, சர்க்கஸ், சிட்ரஸ். ஸோ இந்த காம்பினேஷன்லயும் நமக்கு என்ன சவுண்ட் வருது? இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வருது. அடுத்தது பாருங்க, ரெண்டு எஸ் வந்தாலும் ஒரே ஒரு இஸ் சவுண்டு தான். கிளாஸ், பாஸ், கிராஸ், கிராஸ். ஸோ இது எல்லா இடத்துலையுமே லாஸ்ட்ல மிடில் எங்க வேணாலும் வரலாம். உங்களுக்கு ரெண்டு எஸ் வந்தாலும் அதோட சவுண்ட் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அண்ட் அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க, எஸ்ஸும் டீயும். ஸோ எஸ்ஸும் டீயும் சேரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல நம்ம இஸ் அப்படிங்கிற சவுண்டு மட்டும்தான் கொடுப்போம். இந்த வேர்ட் எடுத்துக்கோங்க, இதை காசில் அப்படின்னு படிப்போம், காஸ்டில் அப்படின்னு படிக்க மாட்டோம். இந்த டீ வந்து சைலண்டா இருக்கும். அப்போ எஸ் டீயோட காம்பினேஷன்ல இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இந்த லிசன் பண்றது, இங்கிலீஷ்ல கேட்கறது, லிசன் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை லிஸ்டன் அப்படின்னு படிக்க மாட்டோம், லிசன் அப்படின்னு தான் படிப்போம். அப்போ இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் சேர்த்து என்ன சவுண்டு வருது? இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. ஓகே, ஸோ இதில் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சவுண்டை வச்சு ரீடிங் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. கான்சனன்ட் எது, வவல் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கான்சனன்ட்டையும் வவலையும் சேர்த்து அந்த சவுண்டை எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு 1 by 1 நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை வந்து படிச்சிட முடியும். இதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் புதுசாக ஒரு விஷயமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தமிழில் இருக்கக்கூடிய எழுத்து உச்சரிப்பை வச்சு இங்கிலீஷில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ற ஒரு ரிவிஷன் மாதிரி கற்றுக்குறோம். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்ஸுங்கிறதோட சவுண்டு தான் எஸ்ஸு. ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் தான் சிஒய், சிஇ. இது எல்லாமே இங்கே எல்லாமே நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம்? இஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இஸ்ஸுங்கிற இந்த சவுண்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கமெண்ட்ஸில் இப்போவே ஷேர் பண்ணுங்க. இது போல் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.